வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய இந்த பீர்க்கங்காவை அதே கலரில் நல்லா பச்சை பசேல்னு கூட்டு செஞ்சு சாப்பிடணுமா? இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பரான கூட்டு கிடைக்கும். நீங்கள் சாதத்தில் நெய் போட்டு பிணைஞ்சு அப்படியே சாப்பிடலாம். இது செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் வாங்கி தோலெல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்ததில் எனக்கு இவ்வளோ தான் பீர்க்கங்காய் கிடச்சிச்சு. இப்போ கூட்டு பண்ணுறதுக்கு உள்ளங்கை அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு கடாயில் சேர்த்து தண்ணி ஊற்றி 3/4 பாதத்துக்கு மட்டும் வேக வைங்க. ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் அதில் சேர்த்து கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்க்காமலேயே உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், வெங்காயம் நல்லா வதங்கமும் பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. அப்போ தான் பச்சை கலர் அப்படியே இருக்கும். இப்போ வதங்கின பீர்க்கங்காவோடு அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியாக கருவேப்பிலை தூவுங்க. அப்போ தான் அந்த கருவேப்பிலை கலரும் அப்படியே இருக்கும். உப்பு சரி பார்த்துட்டு இறக்கிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மீண்டும் ஒரு ஷார்ட்ஸில் சந்திப்போம்.